ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராணுவும் விஷாலும் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கிட்டு இருந்தது மேட்டரில் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, ராணுவுக்கு வந்து கையில் வந்து மைல்டாக ஒரு இன்ஜுரி ஆயிருந்துச்சு இல்லையா, அதனால் வந்து ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி போட்டிருந்தாங்க. கையை வந்து ஸ்டெடியாக வச்சுருக்கிறதுக்காக வந்து போட்டிருந்தாரு. அது வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, கலட்டி வந்து கண்ணில் மூடிட்டு லைட் வெளிச்சம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் மூடிட்டு படுத்திருந்தார். அது கூட பரவாயில்லைங்க. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஷால் வந்து இப்படி குப்புரிக்கா படுத்திருந்தார். எப்படி அப்படின்னா, அவர் ஷோல்டர் மேலே கை போட்டு படுத்திருந்தார். இதை பார்த்த எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இதை ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து முத்துக்குமரன் தான். அவர் வந்து ஜாக்லினை கூப்பிட்டு அதுக்கப்புறமேல மஞ்சரி வந்தாங்க, எல்லாமே கூப்பிட்டு பார்த்துட்ருக்காங்க. என்னடா இது கை உடஞ்சிருச்சு, நான் ஏன் இப்படி படுத்திருக்கான் அப்படின்ட்டு. முத்துக்குமரன் என்ன சொன்னாங்கன்னா, கை வலிக்குது அது கூட பிரச்சனை இல்லைங்க, அவன் பாருங்கள் கைக்கு போட வேண்டிய பேண்டேஜை வந்து கண்ணில் லைட் அடிக்குதுன்னு சொல்லி மாட்டிக்கிட்டு இருக்கான், எவ்வளோ திமிரு இருக்கும் பார்த்தீங்களா அவனுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜாக்லின் இருந்துக்கிட்டு, என்னடா கை மேலே படுத்து தூங்குறான், இப்போல்லாம் வலி எங்கடா போச்சு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இது பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து இவனுக்கு கை உடஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ராணுவ வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கை இப்படி எல்லோரும் யாராச்சும் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குனதாக இருக்கட்டும், அப்பப்போ கையை வந்து எடுத்து விட்றதா இருக்கட்டும், நிறைய இன்சிடெண்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங்கு பார்த்துட்டே இருக்கோம். மேபி அவர் வந்து கை வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக ஏதாச்சும் ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு கூட பண்ணியிருக்கலாம். அது வந்து சும்மா மைல்டு இன்ஜுரி தான், ரொம்ப கை உடஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்ல. கை அப்படியே ஒரே ஸ்டாண்டில் வச்சுருந்தா சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் இருக்கிறதுனால மேபி ராணுவ வந்து அதுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு கூட வச்சுருக்கலாம். தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே எபிசோடில் வந்து என்ன நடக்க போகுதுன்னா, எவிக்ஷன் தான் நடக்க போகுது. அதில் யார் என்ன அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொமோ வந்து விட்டுருந்தாங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ராணுவ தான் எவிக்ட் ஆவார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபைனலாக ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி ஆக போகுது, அது வேறு விஷயம். மேபி ராணுவ வந்து இந்த வாட்டி டைட்டில் வின்னர் ஆவாரோ அப்படிங்கிற ஒரு மைல்டாக டவுட்டும் வந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, அவரே சொல்லிகிட்டு இருக்காரு, ஏஆர்எம் கான்செப்டில் தான் வந்து டைட்டில் கொடுப்பாங்க, ஸோ இந்த டைம் வந்து 6 நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே போல்டாக சொல்கிறாரு. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் அவரோட நம்பிக்கை வந்து எவ்வளோ வரைக்கும் வருது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு டைட்டிலுக்கு டிசர்வான ஆள் முத்துன்னு தான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.